அதிசயம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவியர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், திதி நித்யா தேவதைகள். இப்போ இந்த திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ என்னன்னாக்கா பஞ்சம அதாவது நமக்கு அமாவாசையிலிருந்து மொத்தம் 14 திதிகள் இருக்குது. அந்த திதிகளில் நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்குண்டான தேவதையை நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு எல்லா விதமான சிறப்பு அம்சமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ என்னன்னாக்கா இந்த திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது நமக்கு ஒரு இஷ்ட தெய்வம் கொடுக்காததை, ஒரு குலதெய்வம் கொடுக்காததை, அதே மாதிரி நாம் வழிபடுற தெய்வங்கள் கொடுக்காததை இந்த திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது நமக்காக கொடுக்க காத்துட்ருக்கு. ஆனால் இந்த திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது யாருக்குமே அதிகமாக தெரியறதில்ல. ஏன்னா அதை பற்றி ஏதாவது ஒரு ஜோதிடர்கள்ட்ட போனால் மட்டும்தான் அது தெரியும். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திதி நித்யா தேவதைகளை அவங்க எப்போவுமே அதை சொல்கிறதும் கிடையாது. அதை பரிகாரமாக பண்ணுங்க அப்படின்றது அவங்கள எடுத்து சொல்கிறதும் கிடையாது அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இப்போ திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது வளர்பிறையில் ஒரு 14 அமைப்பும், தேய்பிறையில் ஒரு 14 அமைப்பும் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி அப்படின்றதுக்கு சில பேர் திதிகளை திதிகள் தேவதையாக சொல்கிறாங்க. ஆனால் திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் பார்த்திங்கன்னா நமக்கு வளர்பிறை 15, தேய்பிறை 15, மொத்தம் 30 திதிகளுக்கு நம்ம மாறி மாறி வரும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு இருக்குது. இப்போ முதலாவதாக வளர்பிறையில் பிறந்த பிரதம வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கான திதி தேவதை அப்படின்னு பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க காமேஸ்வரி. காமேஸ்வரி அப்படின்றது எல்லா விஷயத்திற்கும் ஈர்ப்பானவள் அப்படின்னு அர்த்தம். எந்த விஷயத்தையும் மோகிப்பவள் அப்படின்னு அர்த்தம். சகல காரியங்களையும் ஜெயித்து நமக்கு கொடுக்கக்கூடியவளாக நம்ம கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இந்த காமேஸ்வரி அப்படின்றது பல சக்திகளை யார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு பல சக்திகளை கொடுத்து அவங்களுக்கு தனபலத்தையும், தானிய பலத்தையும், உத்தியோக பலத்தையும், தைரிய பலத்தையும், எல்லா விதமான சக்தி பலத்தையும் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உன்னத நிலையை கொண்டு செல்றதுக்கு உதவுறா அப்படின்றத நாம் மறக்கக்கூடாது. சரி, இந்த திதி தேவதை நாம் எப்படி வணங்குறோம் அப்படின்னா, இப்போ திதி தேவதை அப்படின்றது நீங்கள் இதில் கூகுளில் போனீங்க அப்படின்னா அங்கே காமேஸ்வரி அப்படின்னு போடுங்க. திதி தேவதைகளில் காமேஸ்வரி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அந்த காமேஸ்வரனுடைய படம் வரும். அந்த காமேஸ்வரனுடைய படத்தை நல்ல படமாக எடுத்து அதை உங்கள் வீட்டில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை நல்லா ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியே, ஏன்னா உங்களுக்கான தேவதையாக இருக்கிறதுனால அதை ஏனாத்தோணுன்னு பண்ணாமல் அதை கொஞ்சம் பெருசாக நீங்கள் ஒரு திதி தேவதையை படத்தை வச்சுக்கணும். அது நம்பர் 1. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த திதி தேவதையை நாம் நல்ல நாளாக பார்த்து நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி வாங்கி பூஜை பண்ணணும் அப்படின்றத எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு பிரதம திதியில் பிறந்திருக்கீங்கன்னா அந்த பிரதம திதியிலே தான் ஆரம்பிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நல்ல நேரத்தில் ஆரம்பிங்க. அதே மாதிரி நல்ல நாளில் ஆரம்பிங்க. அது ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த திதி தேவதையை நாம் எப்படி வணங்கணும், என்ன மாதிரி அஷ்டோத்திரத்தை சொல்லி வணங்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த திதி தேவதை படத்தை நம்மளுடைய சுவாமி ரூமில் வச்சாலும் வச்சுக்கலாம். அப்படி தனிப்பட்ட ரூமில் நமக்கான ஒரு தனிப்பட்ட ரூமை நம்ம ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல அதுக்கு தொடச்சிட்டு நல்லா குங்குமம், சந்தனம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு நல்ல வாசனை உள்ள மலர்களை போட்டு அதற்கு கீழே பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி, ஊதுபத்தி ஏற்றி, அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தேங்காய், பழம், பூ, வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு துர்க்கை அம்மனுடைய அஷ்டோத்திரம்
அப்படி இல்லைன்னா காமேஸ்வரியினுடைய அஷ்டோத்திரம். காமேஸ்வரி அஷ்டோத்திரம் இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், நீங்கள் துர்க்கையினுடைய அஷ்டோத்திரமே நீங்கள் சொல்லலாம். அப்போ வந்து துர்க்கையினுடைய அஷ்டோத்திரம் அப்படின்றது 108 அஷ்டோத்திரம் அப்படின்றது தினந்தோறுமே வந்து சொல்லணும். அப்படி தினந்தோறும் சொல்லும்போது உங்களுக்கான வேண்டுதல் என்ன, உங்களுக்கான வந்துட்டு உங்களோட மனசில் வந்து என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படின்றத அந்த திதி தேவதைக்கிட்ட நீங்கள் பரிபூர்ணமாக வந்து கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்க, உங்கள் பிரச்சனையை வந்து ஒருத்தவங்க தீர்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட எப்போவுமே நீங்கள் ஒளி மறைவு இல்லாமல் எப்படி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சொல்லுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த திதி நித்யா தேவதைகள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கான கஷ்டத்தையும் உங்களுக்கான எதிர்பார்ப்பையும் நீங்கள் என்னென்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறதையும் அந்த திதி நித்யா தேவதைகள்கிட்ட நீங்கள் வழங்கலாம். ஒரு மனுஷங்கிட்ட தான் இவ்வளோ தான் உதவி கேட்க முடியும் அப்படின்ற வரமுறை இருக்குது. ஆனால் தெய்வத்துக்கிட்ட நாம் அப்படியெல்லாம் வந்து நினைக்க வேண்டாம். நமக்கானது எது முக்கியமோ அதை முதல்ல கேட்டு அதை சக்ஸஸ் பண்ணிக்கணும். அப்போ தெய்வத்துக்கிட்ட நாம் கேட்கும்போது 100 வேண்டுதலை வைக்காமல் ஒரு வேண்டுதலாக இந்த வேண்டுதல் வைக்கிறோம், இந்த வேண்டுதல் வச்ச உடனே அடுத்த வேண்டுதலை நம்ம வைக்கணும், அப்படித்தான் எடுத்துகிட்டு போகணும். அப்போது நமக்கு வந்து எது முக்கியம் அப்படின்றத நாம் தீர்மானித்து கடவுளுக்கிட்ட நாம் வந்து வேண்டணும். அப்போது இந்த திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது அவங்கவுங்க திதியில் இருக்கக்கூடிய தேவதைகளை நீங்கள் வீட்டிலையே வணங்கும் போது நீங்கள் வெளியூருக்கு போய் ஒரு கோவிலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, வெளியில் போய் பரிகாரம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டேன்னா இந்த திதி நித்திய தேவதைகளை மட்டுமே கும்பிடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது கூட துர்க்கை அம்மனுடைய படமும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது வந்து சிங்கத்து மேலே உள்ள துர்காவா இல்லை வந்து கனக துர்காவா, புலி மேலே இருக்கக்கூடிய துர்காவான்னு பார்த்தீங்கன்னா புலி மேலே இருக்கக்கூடிய கனக துர்காவை வணங்கிறது அப்படின்றது சிறப்பு. இந்த கனக துர்காவை நாம் எப்படி வணங்கணும் அப்படின்னா, இது வந்து பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அந்த பஞ்சு திரியை அதில் வந்து நம்ம மஞ்சளை வந்துட்டு குழச்சி நினச்சி அதை என்ன பண்ணணும், மாலையாக கட்டணும். மாலையாக கட்டி அதை என்ன பண்ணணும், கனகதுர்காவுக்கு மாலையாக போடணும். அதுக்கப்புறம் அவளுக்கும் நீங்கள் வாசனை உள்ள மலரை வந்து வைக்கணும். அவளுக்கும் கீழே 2 வெத்தலை பாக்கு பழத்தை வச்சு அவளுக்கு உண்டான அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய துர்க்கையினுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லணும். அப்போது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வணங்குறதுக்கு உங்களுக்கு வலது கண் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல துர்காவையும், இடது கண்ணாக இருக்கக்கூடிய இடத்துல அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திதி நித்யா தேவதையும் 2 பேருமே வந்து இருந்து அவங்கள வணங்கணும் அப்படின்றது தான் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த திதி நித்யா தேவதைகளை வணங்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாமே வந்து ஏற்றி இதை ரெகுலராக நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் கிடைக்கும். இப்போ வந்து திதி நித்யா தேவதைகள் அப்படின்றது நார்மலாக வந்து எல்லாருமே திதி நித்யா தேவதைகளை மட்டும்தான் வணங்குவாங்க. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அடிஷ்னலாக துர்க்கை அம்மனை சேர்த்து வணங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காமேஸ்வரி அப்படின்றது வந்து துர்க்கை அம்மனுடைய அம்சமாக இருக்கிறதுனால துர்க்கைக்கு வந்து எப்போவுமே வந்து சகல தோஷங்களையும் சகல பாபங்களையும் சகல கஷ்டங்களையும் நீக்க வல்ல ஒரு அமைப்பாக வந்து நம்ம துர்க்கை அப்படின்றது வந்து இருக்கும். அதனால் வந்து விஷ்ணு அம்சத்தில் இருக்கக்கூடிய கனக துர்கா அப்படின்றது வந்து ரொம்ப அம்சமாக வந்துட்டனா இருக்கக்கூடிய துர்காவாக இருப்பாள். நாம் கேட்கக்கூடிய வரங்களை எப்போவுமே வந்து நமக்கு தரவல்லவளாக இருப்பாள். அதனால் இந்த திதி நித்யா தேவதையை வந்து இந்த பிரதம திதியில், அதாவது வந்து அப்போ அமாவாசைக்கும் அடுத்த நாள் பிரதமையில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த இந்த காமேஸ்வரி துர்கா அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை வணங்கி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான சீரும் சிறப்புமாக நீங்கள் வந்து வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்றத சொல்கிறேன். இதை நித்தியப்படி வந்து பண்ணுங்கள். அதுக்கு தான் திதி நித்யா தேவதைன்னு பேர். நித்யான்னா டெய்லின்னு அர்த்தம். அதனால் இதை வந்து வணங்குங்க, வாழ்க்கையில் முன்னேறுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.